சிரமாலைன்னு ஒண்ணு சாத்திப்பார். பிரம்ம கபாலங்களால் ஆன மாலை, கழுத்திலே பிரம்மனுடைய கபாலத்தை மாலை போலே கட்டிக்கொண்டார்னு சொல்லப்படுகிறது. 5 தலைகளோடு இருந்த பிரம்மனுடைய ஒரு கபாலத்தை கிள்ளி அதை மாலையாக கட்டி தலையில வச்சுக்கிட்டாருன்னு சொல்லுவாங்க. அந்த நீளமான மாலை தியாகராஜ சுவாமி சாத்தியிருப்பார். கொத்து கொத்தா பிரம்மனுடைய கபாலங்கள் அதிலே இருக்கும். 5 தலைகளோடு இருந்த பிரம்மனுடைய ஒரு கபாலத்தை கிள்ளி அதை மாலையாக கட்டி தலையில வச்சுக்கிட்டாருன்னு சொல்லுவாங்க. கொத்து கொத்தா இருக்கும். ஒரு வாட்டி ரொம்ப அதிசயப்பட்டு போய் அந்த அர்ச்சக சுவாமி கிட்ட ஒரு வாட்டி கபாலத்தை கிள்ளினார்னு சொல்லப்படுது. அது எப்படி இத்தனை தலைகோடுகள் அங்கெங்கேந்து வந்தது? பிரம்மனுடைய ஒரு தலை தானே அது, அதுல இருந்து எப்படி இத்தனை தலையோடு வரும்னா, மத்த கோயில் சுவாமிக்கு எப்படியோ தெரியாது, இவர் காலம் கடந்த பொருளா இருக்கார். ஒவ்வொரு யுகத்திற்கும் ஒரு பிரம்மன் வந்தான், ஒவ்வொரு பிரம்மனுடைய தலையும் கிள்ளினார். அந்த யுகத்திற்கான பிரம்மனோட தலை புதுசா சேருது. இவர் யுகம் கடந்து இருக்கிறதுனால இதுவரைக்கும் எத்தனை கோடி யுகங்கள் கடந்ததோ ஒவ்வொரு யுகத்திலும் கிள்ளிய கபால மாலையை கோர்த்து 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 காசு மாலை போட்டுக்கிற மாதிரி பெரிய நீளமான கபாலங்களாலான மாலை சாத்திக் கொண்டிருப்பார். அந்தமாய் ஆதியும் ஆகினான். வெந்த வெண்பொடி பூசிய வேதியன். திருநீர் தரித்துக் கொள்வதை விசேஷமா ஏன் சொல்லணும்னா, சுவாமி திருமேனி முழுக்க திருநீர் தரித்துக் கொள்வதனுடைய ஐதிஹ்யம், கடைசியில சம்ஹார காலத்திலே எல்லாவற்றையும் நிறைவு செய்துட்டு அது அத்தனையும் அவிந்து போயிருக்கும் நிலையிலே அந்த சாம்பலை தான் பூசி மகிழ்கிறான், தன் மேனியிலே ஒடுக்கிக் கொள்கிறான். அத்தனை உயிர்களையும் தனக்குள்ளே ஒடுக்கிக் கொள்வதை காண்பிக்கும் விதமாக திருமேனி எங்கும் திருநீர் பூசிக்கொண்டு பெருமான் காட்சி தருகிறார். அத்தனை புவனங்களும் அந்த காலத்திலே மகா ஸ்மசானமாக கருதப்படும். ஒரு பெரிய ஸ்மசானம் ஆயிடும். அதிலே பெருமான் ஆடல் உகந்து ஆணவத்தை நீக்கும் பொருட்டு சம்ஹார தாண்டவம் ஆடி அத்தனையும் தன் உடம்பிலே பதிந்து கொள்ளும்படியாக, தன் திருமேனி எங்கும் பதியும்படியாக திருவெண்ணீற்றை சூத்திக் கொள்ளுகிறான். அப்போ யார் முடிப்பவனோ அவனுடைய சிறப்பை அடுத்த வரியிலும் சேர்த்து சொல்றார். வெந்த வெண்பொடி பூசிய வேதியன். வேதம் தொடக்க பொருள், வெந்த வெண்பொடி பூசுதல்ங்கிறது அந்த பொருள். முடிவாக செய்யக்கூடியது திருமேனி எங்கும் வெண்பொடி பூசிக்கொள்வது. வந்த உடனே என்ன பண்றார்? வேதத்தை வாய்மொழிந்து அதை பிரம்மனுக்கு கொடுக்கிறார். இவர்தான் ரெண்டையும் செய்கிறார். அந்த காரணமாக இருந்து தான் திருநீர் தரித்ததை அந்த திருமேனி முழுக்க பஸ்மதாரணம் செய்து கொண்டு இருக்கிறார். ஆதி காரணனாக இருந்து முதல் முன்னம் வேதத்தை மொழிந்தார். இவ்வளவு அழகா அதையெல்லாம் சமன்வயப்படுத்துறார் பாருங்க. சிந்தையே புகுந்தான், இவன் தான் பரம்பொருள், இவன் என் சிந்தை நிறைய புகுந்து விட்டான். ஆரூர் எம் எந்தை, என் தந்தையார் போலே இவர் எம் எந்தை, அவன் தான் என்னை ஏற்று கொள்ளுங்களோ, என்னை ஏற்றுக்கொள்வாரா? அடியார் பெருமக்களே, நீங்கள் தான் எனக்கும் துணையாக இருக்கணும். நீங்கள் சொன்னீங்கன்னா அவர் என்னை ஏத்துப்பார்னு நம்புறேன். நீங்கள்லாம் இங்கேயே இருக்கும் அடியார்கள், திருவாரூர் பிறந்தார்கள். இதுதான் உங்களுக்கு சிறப்பு.